இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்க் ஒன்று சுற்றி காமிக்க போகிறேன். எனக்கும் இந்த நேமை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்படி என்ன தான் இருக்குது இந்த பார்க்கில், வாங்க பார்க்கலாம். இங்கே பார்க்கிங் இருக்கிறதுனால என் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்க்குள்ளே போக போகிறேன். உள்ளே என்ட்ரு ஆன உடனே நான் ஃபஸ்ட்டு இதை தான் பார்த்தேன். இந்த ஹாரர் மூவிலாம் ஓப்பனிங் சீன் வைப்பாங்களே, அதேமாரி தனியாக சுற்றிக்கினே இருந்தது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் நிறைய க்ரௌட்லாம் இங்கே சுற்றி இருக்காங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு இப்போது. அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு கோவிலும் இருக்குது. நீங்கள் வந்தவொடனே ஒரு சாமிக்கு ஒரு பூஜை போட்டு அப்புறமா கூட நீங்கள் இந்த பார்க்கை சுற்றி பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்கோட என்ட்ரன்ஸ். அண்ணா இல்லைங்கண்ணா, கூப்பிட்டுனே இருக்கேன், அவர் கண்டுக்காமல் போய்கினே இருக்காரு. ஸ்டார்டிங் வந்தவுடனே உங்களுக்கு இந்த ஏரியாவை பார்க்கலாம். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியா நிறைய இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்லாம் இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இந்த பார்க்கில் இதுதான் ரொம்ப பெரிய மரம். விட்டால் அது வானத்து வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு வந்துடும் போல். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த பார்க்கில் நான் யூனிக்காக நோட் பண்ணது என்னென்னா, டெடிக்கேட்டடாக இந்த நியூஸ் பேப்பர் புக்கு ரீட் பண்ணுறவங்களுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இது நான் வேறு எந்த பார்க்லேயும் பார்த்தது இல்லை. இது ஒரு குட் ஐடியா. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு லைப்ரரியும் இருக்குது. நீங்கள் புக்ஸ் இங்கேயே எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கு வாக்கிங் போகிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே ஜாலியாக நீங்கள் கதை கூட பேசலாம். உங்களுக்கு ஃபுல் பார்க்கையும் சுற்றி காமிச்சிட்டேன். இன்னும் அடிஷ்னலாக 2 மெயின் ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெடிக்கேட்டாக ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. அப்புறமா டெடிக்கேட்டடாக இன்டோர் ஜிம்மும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்க்கை இப்போ நல்லா சுற்றி பார்த்துட்டீங்க. இப்போ நான் இந்த பார்க்கில் என்ன பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிளேஸ் கொஞ்சம் நீட்டாக இருந்ததுனால எனக்கு மேட்டே தேவையில்லை இங்கே யோகா பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் லைட்டாக சின்னதாக யோகா பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் என்னுடைய எக்ஸ்டெண்டை பண்ணி இந்த யோகாவை முடிச்சிட்டேன்.
ஜாலியாக வெளியே வரலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன நடந்ததுன்னா, உள்ளே போயிட்டு என்னால் வெளியவே வர முடியல. ரொம்ப சின்னதாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒரு 10 மினிட்ஸாக ட்ரை பண்ணேன். ஃபைனலாக தான் என்னால் வெளியே வர முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இங்கே ஒரு 3 டாக் வந்து கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேன். ஒரு சின்ன டாக்கை வச்சு ஒரு வாக்கிங் போகலான்னு பார்த்தேன். நானும் இது கட்டிட்டு கூப்பிட்டு போகிறேன். இது வரவே மாட்டுது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி நல்லா தூங்கிக்கினே இருக்குது. வந்துட்டான் கேமரா தூக்கிங்க மறுபடியும். அவன் தான் வந்துடுவான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு ஆய் பண்ணு. ஏதாச்சும் ஒரு ஃபாலோவர்ஸ் ஏறுறாங்களா இல்லை வீடியோ நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நான் எதுக்கு வீடியோ பண்ணணும்? இனிமே எல்லா வீடியோலையும் இப்படி தான் பண்ணிட்டு உடனே என் மூஞ்ச மட்டும் எடுத்துன்னு போய்கினே இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா டாடின்னு கூட பக்கம் மட்டும் மூஞ்ச பொறாண்டி வச்சிருவேன்.
இந்த பார்க்கை இப்போ நீங்கள் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்க. இந்த பார்க்கில் என்னென்ன இருக்குது, என்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த நியூ இயருக்கு ஜிம்முக்கெலாம் பே பண்ணிவிட்டு போகாத இருக்கவங்களுக்குலாம் இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணுமா, மறக்காமல் என் வீடியோவை லைக்ஸ் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு பார்க்கலாம். பாய்.